நான் ஒன்றை மட்டும் விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்பது 75 ஆண்டு காலத்தில் பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, விசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் காராகிரகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கோவை ராமநாதன் போன்றவர் இந்த கட்சியில் இருந்தவர்கள். மதுரையிலே சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முத்திட்டு 5 பேர் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். விலைவாசி போராட்டத்தில் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். விசாவிலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருந்தவர். ஆக இதுபோல பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் விஜய் வைத்துக் கொள்வார். ஆனால் we will pay him with the same coin. திமுக வரலாறு தெரியாமல் கேட்டு தெரிந்து கொள்ளுது. ஒன்றும் சட்டசபையில் நேற்று அண்ணன் மண்ணா டான்ஸ் ஆட முடியாது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். இது போன்ற நீங்கள் செய்ததுக்கு ஜென்சி என்கிற ஒரு இளைஞர் அமைப்பு, இளைஞர்கள் 20-25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள், அதை கூட உன்னால தீர்ணிக்க முடியலையே. அடித்து நொறுக்கி அந்த அதிமுக போய் புதுசாக சேர்ந்தவனா இந்த குமரவேலுன்றவர் விசாரித்த போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அண்மையில் தான் போய் அங்கே போய் தாவேக்கால சேர்ந்திருக்கிறார். போன இடத்துல தன்னை பெரிதாக காட்டிக் கொள்கிறார், அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பேர் அர்ஜுன்குமார் சுனிதா, அவர் பேர் பையன் பேர் கணீஷ். இதுல என்ன வேடிக்கைன்னா, கணீஷ் என்ற வார்த்தை கனின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்த போது கேவலமாக சொல்லி அடித்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமியர்கள் சுன்னத் பண்ணியிருப்பார்கள். அந்த பையனை சொல்லி கேவலமாக இன்னும் மீதி இருக்கிறதையும் அறுத்து போட்டுருவோம்டான்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. புகார் கொடுத்து இதுவரையில என்ஆர் இளங்கோ பேசிவிட்டார், பரந்தாமன் பேசிவிட்டார், மாசு மத்தி எல்லாருமே போட்டு கூட ஒன்றும் எடுக்கல. இதன் மூலமாக, இந்த பிரஸ் மீட்டின் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக எஃப்ஐஆர் போடாவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்னால் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவருடைய அனுமதி பெற்று நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நேற்று இரவு 12:45 மணிக்கு இவர் சட்டசபையில் உளறினத்துக்கு நாடே காரி துப்புது. துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதை குறித்து ஒரு பேட்டியை, ஒரு வீடியோவை அன்பானந்தம் என்கிற இந்த ஜென்ஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர் போட்டிருக்கிறார். இரவோடு இரவு நாம் கேட்கிற இந்த பாலியல் குற்றத்தை செஞ்சவங்க போய் பிடிச்சியா? உன் எம்எல்ஏக்கு உன் கட்சிக்காரனே சரவணன் பேரை சொல்லியிருக்காங்க. உன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருக்கான், சட்டப்பட்டிருக்கிறார். இதுவரையில் கைது செய்தியா? ஆனா 10 மணி ராத்திரி விட்டு போட்டவன 12:45 மணிக்கு போய் அவன் வீட்டில் நள்ளிரவிலே திருடனை பிடிப்பதை போல காவல்துறை போய் துன்புறுத்தியிருக்கிறார்கள். சட்டத்துறையின் சார்பாக என்ஆர் இளங்கோ அவர்களும், அங்கே மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சீனிவாசன், பரந்தாமன் போன்றவர்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு உடனடியாக தொடர்பு கொண்டு அவரோடு பேசியிருக்கிறார்கள். நடந்த நிகழ்ச்சி பார்த்தா ஒரு குற்றமும் இல்லை. அந்த வீடியோ நான் கூட போட்டு காட்ட சொல்றேன். அதில் ஒன்றுமே கிடையாது. இதை கூட ஜீர்ணிக்கிற சக்தி இந்த முதலமைச்சருக்கு இல்லை என்று சொன்னால், இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு ட்விட்டரில் கண்டித்து தீர்மானம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, காவல்துறையினர் நியாயமாகவும் நேர்மையாக நடக்கணும். இது போன்ற சின்ன சின்ன பசங்களை போடுறது நீ தடுத்தன, 1 தடுத்தன 9 வரும். 2 பேரை நீ கைது பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இதன் மூலமாக விஜய்க்கு நான் எச்சரிக்கிறேன், நீ ஒருவர் போடுவதை தடுத்தால் 1 லட்சம் பேர் இதே செய்தியை வெளியிடுவோம். உன்னால் முடிந்தால், காவல்துறைக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் எங்களை கைது செய்து பார்த்து. ஆமாங்க,
அவங்களுக்கு இருக்கிற பயமே அவங்க செய்த தில்லுமுள்ளெல்லாம் அந்த 2 நாள்லேயே இந்த 40 நாள்லேயே இந்த பசங்க சாயத்தை வெளுத்துட்டாங்க. ஆகினாலும் இது வளர விடாமல் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அந்த காலத்தில் நாவலில் சொல்வார், அடிக்க தான் பந்து உந்தோம், அரைக்க தான் சந்தனம் மணக்கும், தீட்ட தான் வைரம் ஜொலிக்கும். அதுபோல இந்த ஜென்சி மக்களை தொண்டர் தொட்டு பார்த்தானா அதே நிலைமை தான் ஏற்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு இதன் மூலம் காவல்துறை அதிகாரிகள் இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காங்க அப்படின்றது ஆமாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்னது இவர் சொல்றாரு, ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றாங்க செய்யறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். காவல்துறை அதிகாரி பிற்காலத்தில் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியது. இப்போ நாங்கள் பிரைவேட் கம்பெனி போட்டோன்னு வச்சுங்க, சட்டத்துறையின் சார்பாக தெளிவாக நானும் என்ஆர் இளங்கோவும் அறிவித்து விட்டோம். காவல்துறையினர் போட விட்டாலும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவோம். பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது தேர் ஆன்சர் இதெல்லாம் விட்டுற மாட்டோம். ஸ்ட்ராங்கான வலுவான சட்டத்துறை எங்ககிட்ட இருக்குது என்பதையும் இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மார்பை மீறி மாணவர்களை பேசுறதுக்கு கண்டிக்கக்கூடிய திமுக சமூக வலைதளங்கள்ல முதலமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை போடக்கூடிய இளைஞருக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு கேள்வி வருது. என்ன தப்பா நீங்க அந்த வீடியோ பாருங்க, எதனா ஆதரவு தப்பா போட்டு தான் போயிடுங்க. ஏதாவது கேரக்டர் அசாசினேஷன் இருக்குதா? எனிதிங் ராங் இந்த வீடியோ சொல்லட்டும், ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை போட்டு காட்டு, உங்களுக்கு காட்டுறோம், நாங்களும் காட்டுறோம். அதில் என்ன குத்தம் இருக்குதுன்னு அரசாங்கத்தில் சொல்லட்டும். இப்படி ஒன்று தடுத்தீங்கன்னா தெருவா போட ஆரம்பிச்சிடும் செய்வாங்க பசங்க. எப்பயுமே ஒன்று தடுப்பீர்கள் ஆனால் அதுக்கு மகத்துவம் மரியாதையும் ஜாஸ்தி வந்துடும். இது அரசாங்கத்தில் உட்கார்ந்துருக்கிற புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால தெரியல. செஞ்சு பார்க்கட்டும். திமுக விட்டு சவால் விட்டு ஜெயிச்சவன் யாரும் வரலாறு கிடையாது. ஆகவே நாங்க ஆரம்பிச்ச உடனே இல்ல, இப்போ நீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இதற்கெல்லாம் அடிபணிய மாட்டேன். ஏன்னா இருங்க, நான் சொல்லிடுறேன், இது பெரியாருடைய பூமி, பகுத்தறிவு வளர்த்த பூமி. இந்த மாதிரி மாயாஜாலங்களுக்கெல்லாம் அடிபணிய மாட்டார்கள் ஆகிவிட்டு இது நடந்து விட்டது. நோய் அடிப்பட்ட பிறகு தானே டாக்டர்கிட்ட போக முடியும், கேஸ் போட்டு தானே வக்கீல்கிட்ட போக முடியும். அதனால இது வந்திருக்கு, இது போட்டு சட்டமன்றத்தில் திமுக தலைவர் முதல்வர் பேசினாங்க, அது முடிஞ்சு போச்சு.